துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் மேச ராசிக்கு வர்றார். மீனம்னா உங்கள் ராசிக்கு இப்போ கோச்சாரத்தில் 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல 6ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? சனி இருக்கார், சூரியன் இருக்கார், அவரோட உங்கள் ராசிநாதன் இருக்கார். ஆக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். இதுதான் மெயினாக பார்க்குறோம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி எல்லா விதத்துலையும் கன்ஃபார்மாக இருக்குது. 11ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ வெற்றின்னா என்ன? நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அல்லது ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அடுத்தபடியாக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், நல்லதொரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பங்குனி 11ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் நீங்கள் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் நல்லா இல்லையான்னா இருக்குது, பட் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு. வேலையில் எதிர்பாராத விதமாக லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இது எதுவுமே இல்லைனாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் இதுதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆகையினால இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வேலையில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதோ, உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுக்கு ஒபே பண்ணுறதோ எதுவுமே இல்லை. நீங்களே எஃபர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அடக்கி வாசிங்க 11க்கு அப்புறம். இந்த மாதம் முழுவதும் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கிளியர் ஆயிரும். எதிர்பாராத வீடு மாற்றம், இட மாற்றம், ஊர் மாற்றங்கள் இருக்குது.